ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இனிய இரவு வணக்கம். இன்றைக்கி காலையிலேருந்து போடணும்னு நினச்சேன். என்ன யோசித்து பார்த்தா இந்த ஃபோன் கிடச்சிது. வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணும்போது இது எங்கள் அப்பா அம்மா மறக்காமல் வச்சுருந்துருக்காங்க. இந்த ஒரு ஃபோனை ரொம்ப அந்த காலத்தில் பாதுகாத்து வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு ஒரு ஃபோன் இருக்கும். வெளிநாட்டிலேருந்து பேசுகிறவங்களுக்காக ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அங்கேருந்து அவங்க பேசும்போது இந்த ஃபோனில் யார் வேணாலும் ஒரு 10 பேர் வரிசையாக நின்று பேசுவாங்க. வெளிநாட்டிலேருந்து ஃபோன் வரும்பொழுது ஒவ்வொருத்தராக பேசுவாங்க. மறக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். சரிங்களா? நான் கூட வெளிநாட்டில் இருந்தபோது என் பிள்ளைங்கள்ட்ட பேசணுன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் கிடையாது, பக்கத்து வீட்டில் தான் இருக்கும். கூப்பிட்டு பிள்ளைங்கள்லாம் காத்திருப்பாங்க. இந்த ஒளியும் காலத்தில் வெள்ளை டிவி பார்க்கும்போது மக்கள் 10 பேர் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் சேர்ந்துருக்கிறது மாதிரி இந்த ஃபோனு இருக்கிற இடத்துக்கு தேடி போய் ஒரு 5-6 பேராக சேர்ந்து உட்காந்து அந்த ஃபோனை பேசிட்டு வருவாங்க. அப்படி ஒரு காலகட்டம். எக்கனாமிக் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்த நேரம். இன்றைக்கி நிறைய வந்துருச்சு, நிறைய முன்னேற்றங்கள். டெக்னாலஜி ரொம்ப முன்னேறிடுச்சு. சரிங்களா? ஸோ என்னுடைய டாட்டர் இந்த வயசில் டாட்டர் அண்ட் சன்னு, இவங்க காலத்தில் இந்த ஃபோன் இருந்துச்சு. இன்றைக்கி வளர்ந்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் இருக்குது கையில். சரிங்களா? உலகமே கைக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஃபோன் உள்ள காலத்தில் யாரெல்லாம் இதை மிஸ் பண்ணுறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுடைய மலரும் நினைவுகளை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்றைக்கி வீடெல்லாம் சுத்தம் பண்ணும்போது இந்த ஃபோன் என்னுடைய அம்மா அப்பா பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறத பார்த்தேன். ஸோ நினைவு வந்துச்சு. அதனால் நான் இதை எடுத்து இதை ஒரு கண்டென்ட்டாக வச்சு நான் இதை பேசுகிறேன். அன்றைக்கி ஒரு ஃபோனுக்காக 10 பேர் காத்திருந்து ஒற்றுமையாக வாழ்ந்த நேரம், இன்றைக்கி ஒரு ஃபோன் ஒவ்வொரு கையில் இருந்து எல்லாமே பிரிவு. ஒரு சன் டிவி ஒருத்தருக்கு, விஜய் டிவி ஒருத்தருக்கு, பாலிமர் ஒருத்தருக்கு, கேடிவி ஒருத்தர் பார்க்குறாங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே பல குரூப்ஸ் நிறைய வந்துருச்சு. பிரிவினைகள் சேனல்லையே ஒரு டிவி வச்சுட்டு இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் தனித்தனியாக டிவி கூட வந்துருமோ தெரியல. அதை பற்றி எனக்கு யோசிக்க தெரியல. காலம்தான் பதில் சொல்லும். ஓகே காய்ஸ், இந்த ஃபோனை வச்சு சில விஷயங்கள் உங்களுக்கு மலரும் நினைவுகளுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். 1990லேருந்து இந்த ஃபோனு. அப்புறம் டெலிஃபோன் பூத்தில் ₹1 போட்டிருந்தா பேசலாம் அப்படிங்கிறது ஒரு 95-96 வரையிலும் இருந்துச்சு. அப்போல்லாம் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது பேஜர் யூஸ் பண்ணுவாங்க, ஃபேக்ஸு. சரிங்களா? பேஜர் தான் இருக்கும். பேஜருக்கு அடுத்தால் பேஜர் பண்ணுவாங்க. அது ஃபோன் பண்ணுற மாதிரி தான். பேஜர் பண்ணிட்டா நம்ம பூத்தில் போய் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சௌகரியம் பார்த்தீங்க. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் கையில் இருக்குது. இருந்தாலும் மனிதர்கள் எதையோ விட்ட மாதிரி, பறி கொடுத்த மாதிரி எதையோ தேடிக்கொண்டே இருக்காங்க. அது என்னன்றது காலம்தான் பதில் சொல்லு. ஓகே கைஸ், பாய் பாய்.